இன்றைய தினம் ஒரு சுவையான தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்திற்கு மிகச் சரியாக பொருந்தக்கூடிய ஒரு தொக்கு வகை எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதற்கு பீர்க்கங்காய், சுண்டைக்காய், உருளைக்கிழங்கு முதலிய காய்களை 150 கிராம் வீதம் நறுக்கி வைத்துள்ளோம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சிறிய மூடி அளவிற்கு தேங்காய், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் சீரகம், 10 சிறிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கரகரப்பாக இருக்கும் அளவிற்கு அரைத்து எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து ஒரு 50 ml அளவிற்கு எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் அளவிற்கு பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிக்கவும். பிறகு சிறிதளவு சிறிய வெங்காயத்தை சேர்த்து 2 கறிவேப்பிலை கொத்தும் சேர்த்து நன்கு வதக்கவும். பிறகு நறுக்கி வைத்துள்ள அந்த காய்கறிகளை அதனுடன் சேர்த்து ஒரு 1/4 வேக்காடு அளவிற்கு வேகின்ற அளவிற்கு நன்கு கிளறவும். பின்பு அந்த அரைத்து வைத்துள்ள அந்த மசாலா கலவையை அதனுடன் சேர்த்து நன்கு கிளறி அதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வேக விடவும். பிறகு ஒரு மூடியால் தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து ஒரு மூடியால் அதனை மூடி ஒரு 10 நிமிடம் அளவிற்கு நன்கு வேக விடவும். இறுதியாக அதன் மீது நறுக்கி வைத்துள்ள கொத்தமல்லி இலையை தூவி இறக்கினால் ஒரு சுவையான பீர்க்கங்காய், சுண்டைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்த தொக்கு தயார்.